பிரேமலதா அக்கா சொன்னாங்க, அன்னைக்கு தான் தெரிஞ்சது விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி. எங்க அண்ணன் நல்லவர் தான், ஆனா காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் பேசுவது மாநில தலைவருக்கு புரியல. அப்படி எப்படிங்க எப்பங்க நமக்கு புரியும்? நமக்கே புரியல. அதனால காங்கிரஸையும் நீங்கள் நிராகரிக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்முகம் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, அண்ணே ஒரு ஊழல் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறீங்களே. அதுக்கு சண்முகம் சொல்றாரு, தம்பி அதெல்லாம் நீ பேசக்கூடாது, பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு தான் கூட்டணி வச்சிருக்கோம். ஆனா திமுக பண்ற ஊழலுக்கு நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம். அருமை சொந்தங்களே, இது பாத்தீங்கன்னா ஐயா, ஒரு தேங்காயை உடைச்சிங்கன்னா எப்படி சிதறுமோ அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வணக்கம் திராவிட முன்னேற்ற கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சிதறி கிடக்கு. ஆனா திமுக கார பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா, சென்னைக்கு என்னங்க ஐயா பண்ணாங்க? 5000 கோடி ரூபாய் மழைநீர் வடிகாலுக்காக கொடுத்து எதுவும் செய்யல. கூவத்தை சுத்தம் பண்ற கலைஞர் கருணாநிதி ஐயா இருக்கும்போது கூவத்தை சுத்தம் பண்றேன்னு அவரு பணம் வாங்கினார். அதை பார்ப்பதற்கு மக்கள் சோதிப்பதற்கு வந்தாங்க. அன்னைக்கு கூவத்தை சுத்தம் பண்ணீங்க பார்க்கலாமா? தம்பி கூவத்துக்குள்ள போயிடாதீங்க, முதலைகள் கடித்து வைத்து விடும்னு அந்த கூவத்தை அப்படியே வச்சிருக்காரு. இன்னைக்கு பையன் பார்த்தார், அப்பாதான் கூவத்து பேரு சொன்னாரு, நம்ம அடையாறு பேரு சொல்லுவோம்னு. கடந்த 5 ஆண்டுகள்ல அடையாறை சுத்தம் செய்வதற்கு மட்டுமே 3000 கோடி ஆட்டையை போட்டிருக்காங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நாமளே வெயில்ல முடியாம நிக்கிறோம். அன்னைக்கு கமலஹாசன் கிளம்பி நானும் பிரச்சாரம் பண்றேன்னு அவரும் கிளம்பி வந்திருக்காரு. அவரை யாரு வா வாங்கன்னு தமிழ்நாட்டில் கூப்பிட்டாங்க. வந்தோடனே சேகர் பாபு என்ன வண்டியில் ஏத்திக்கிட்டு கமலஹாசன் சொல்றார், ராஜராஜ சோழனை விட அதிக குடமுழுக்கு சேகர் பாபு செஞ்சிருக்கிறார். ஐயா கமல் ஐயா, வாங்கின காசு கூவுனா போதும், எதுக்கு அதிகமா கூவுறீங்க? அவ்வளவுதான் கொடுத்தாங்க உங்களுக்கு, எதுக்கு தேவையில்லாத வேலை? அருமை சொந்தங்களே, இந்த முறை சென்னையில மிக தெளிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வெளியே ஒரு தேங்காய் உடைச்சீங்கன்னா எப்படி சிதறுமோ அது போல திமுகவுடைய கூட்டணி சிதறி கிடக்குது. அக்கா பிரேமலதா விஜயகாந்த் மேடையில் ஏத்துனீங்கன்னா, அக்கா கொஞ்சம் ஸ்டாலின் அண்ணன் பத்தி நல்லா சொல்லுங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அக்கா மைக் எடுத்து, எங்க அண்ணன் நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் பாலியல் வன்கொடுமை. எங்க அண்ணன் நல்லவர் தான், கொஞ்சம் போதை பழக்கம். ஒரு படத்துல விவேக் சொல்லுவார், நான் நல்லவன் தான் எப்ப சரக்கு அடிப்பேன்னா கஞ்சா போடும் போது, எப்ப சரக்கு வாங்குவேன்னா பீடி குடிக்கும் போது. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் பிரேமலதா அக்கா சொன்னாங்க. அன்னைக்கு தான் தெரிஞ்சது விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி பிரேமலதா அக்கா உடம்புல பூந்திருச்சிருக்கிறது. விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி பிரேமலதா அக்கா உடம்புல பூந்து சேலத்துல சொன்ன பிறகு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நான் இன்னைக்கு மேடைக்கு வரல, அப்படியே வாக்கிங் போயிட்டு அந்த டீயை குடிச்சுக்கிட்டு அப்படியே நான் பிரச்சாரம் பண்ணிட்டு 21ஆம் தேதி 5 மணி வரைக்கும் அப்படியே முடிச்சேன். அடுத்த நேரத்து காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்தார். நாங்கள் ஒரே மேடையில் இருக்க மாட்டோம் என்று தெற்கிலே ராகுல் காந்தி, தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியிலே ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில கூட இல்ல. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் பேச்ச மொழிபெயர்த்ததை பாத்தீங்களா? செல்ல பெருந்தவர்கள் மொழிபெயர்த்ததை பாத்தீங்களா? அதை விட மோசமாக ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு கட்சியை என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது. எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவாங்க, எங்க கோட்டை எங்கள் கோட்டை எங்கள் கோட்டை என்று சொல்வார்கள். நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதிலே ஓட்டை போட்டு விட்டீர்கள். அன்பு சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் கூட சென்னையிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. மிக தெளிவாக தெரிகிறது. தமிழகத்தில் இந்த அலை என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கமாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து அமர்வதற்கான எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நம்ம பார்க்கிறோம். அதனால ஒற்றுமையோடு நாளை சாயங்காலம் 5 மணிக்கு பிரச்சாரம் முடிந்தாலும் கூட ஒற்றுமையோடு நாளையும் நாளை மறுநாளும் பூத்துல நாம் செய்யக்கூடிய பணி, பூத்துக்கு வெளியே நம்ம போடக்கூடிய டேபிள், நம்முடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பூத்து ஸ்லிப்பு, அவங்க எல்லாம் வந்து சரியான முறையில 4வது பட்டனை ஆவடி சட்டமன்ற தொகுதியில நம்முடைய தாமரைக்கு அவருடைய வாக்குகள் எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, வெயில் இருக்கிறீங்க, அதிக நேரம் உங்களிடம் பேசினால் தவறாக போய்விடும். ஆனால் அண்ணன் அவர்களுடைய வெற்றி விழாவில் சாயந்தரமா ரொம்ப நேரம் நம்ம பேசும், ஆவடியினுடைய வளர்ச்சி, ஆவடியினுடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். ஐயா நம்மோடு இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அலெக்சாண்டர் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன், மாநில சிறுபான்மையினுடைய மாநில செயலர் அருமையண்ணன் அப்துல் ரஹீம் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் வந்திருக்கின்றார்கள், மாவட்ட செயலர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர் லக்கி முருகன் அவர்கள், புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் பிரீஸ் பன்னீர் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் மனோகரன் அவர்கள், தமிழ்நாடு பிஎஸ்பி மாவட்ட இணைச் செயலாளர் தேவா அவர்கள், புதிய நீதி கட்சி மாவட்ட செயலாளர் மணி அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்கள், ஆவடி சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் மா வெங்கடேஷ் அவர்கள், இணை பொறுப்பாளர் அண்ணன்
பாஸ்கர் அவர்கள், பிஜேபியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் கரத்தே சங்கீதா, குப்பன், மணிகண்டன், ஜெயகணேசன், முல்லை ஞானவேல், முருகன், கேஜி பாலாஜி, சந்தோஷ் பேரா அவர்கள், இந்த பகுதியினுடைய மண்டல் தலைவர் அருமையாளர் வினோத்குமார் அவர்கள், எல்லா நம்முடைய தாமரையினுடைய சொந்தங்கள் எல்லா பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க. அக்கா நதியா ஸ்ரீனிவாசன் அவங்களை பார்த்தேன், மகளிர் அணி சார்பாக வந்திருக்கின்றார்கள், இளைஞர் அணி சார்பாக எல்லாம் இருக்கிறீங்க. ஐயா கிட்ட கொண்டு வந்துட்டீங்க, வெற்றியை தொட்டுட்டீங்க, வெற்றியை முத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் 2 நாட்கள் சரியாக பணி செய்து இந்த ஆவடி நாசர் அவர்கள் எந்த காரணத்திற்கும் திரும்ப ஆவடியில எந்த பொறுக்கும் வராதவாறு உங்களுடைய வாக்கு நீங்கள் செலுத்த வேண்டும்.